லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மேஷராசி. ஸோ மேஷராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு அவருடைய சாரத்திலிருந்து இப்போது கொஞ்சம் நல்ல குருவுடைய இதில் இருக்கனால வந்து நிறைய லாபங்கள் இருக்கும். பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய எய்ம்ஸ் நோக்கி நீங்கள் போவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. பட் இருந்தாலும் வந்து அவருடைய நோக்கங்கள், பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பலிதமாகும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது மேஷத்துக்கு வந்து பாதகஸ்தானமாக வரனால கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பதை விட ஒரு 20-30% அப்படி இப்படி இருக்கும். மற்றபடி வந்து வெற்றிகள் நிச்சயம். நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நிறைய முயற்சி எடுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா 1, 8, 11 முறை திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினச்ச பணம் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பாதகஸ்தானம் போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ இது வந்து முதலே சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி வந்து நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 11 வந்து நண்பர்களை குறிக்கும். ஸோ நண்பர்கள் போது நல்ல நண்பர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. எங்கே நல்ல நண்பர்கள் தேடி தேடி பார்த்தாலும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. அதாவது எனக்கு இருக்க நண்பர் நல்ல நண்பர்கள் இப்போ நிறைய இடங்களில் இருக்கிறத சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து என்ன தவிர்த்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம்னா நிறைய வந்து நண்பர்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பழகும்போது பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே சுக்கிரன் இருக்காருங்க. சுக்கிரன் வக்கரம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா புதனும் வக்கரமாகுது. ஸோ புதனும் வக்கரமாகும்போது 2-3 அதிபதிகள் வந்து வக்கரமாகி வந்து பரிவர்த்தனையாக வர மாதிரியான, அதாவது சுக்கிரன் வந்து ஆட்சி வக்கரம், அங்கே புதன் வந்து ஆட்சி வக்கரம். ஸோ இந்த மாதிரி வக்கர கிரகங்கள்லாம் ஆகும்போது கொஞ்சம் அடமன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது மாதிரி 2-3 அதிபதிகள் வந்து வக்கரமாகி ஆட்சியாகி வக்கரமாகும் போதெல்லாம் கொஞ்சம் அவதூறுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து உங்களை பற்றின வந்து கோள் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி இன்னொருத்தர் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுறது, இவ அப்படியா இப்படியான்றது போட்டு கொடுக்கறதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய அருமையாக நடக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. மேஜராக அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெண்கள் விஷயத்துலையும் நம்ம ஜாகிரதையாக, காதல் விஷயத்துலையும் நிறைய பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையான. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள், யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து பேசிக்கிறது, பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் வந்து பணம் வந்து வருவது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா வக்கரமாக இருக்கிறனால. ஸோ வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இளைய சகோதர சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அந்த புதன் வக்கரம்ங்கிற போது அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக வரும். ஸோ 3-6க்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாகும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் டிலே ஆகிறது, சம்பளம் கொடுக்குற டிலே, வேலை வாய்ப்புகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிலே ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் விஷயங்களில் வந்து கூட சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி தாய் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. 1-2 நாட்கள் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அம்மா விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ அம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள், ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இதுவரை வந்து 2 இருந்த சூரியன் 3 போகிறார். ஸோ குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நிறைய புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூடவே வந்து கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த 5ஆம் அதிபதி வந்து ராகுவோட போகிறாருங்க. ஸோ 5ஆம் அதிபதி வந்து ராகுவோட போகும்போது கொஞ்சம் அந்த ராகுங்கிற பிளானட் வந்து பார்த்திங்கன்னா இது எதையுமே வந்து கொஞ்சம் இட விட பண்ணும். ஸோ அதனால் வந்து 5ங்கிறது உல்லாசம், காதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் போடுற அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் வில்லங்க வர்றது நாங்கள் சான்ஸே இல்லைங்க. டிவி சீரிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய டிவி சீரிஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 3ல். ஸோ 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து வக்கரமாக இருக்கிறார். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே என்ன ப்ராப்ளம் வரும்னா சூரியன் வந்து ராகுவோட போகிறதும், அங்கே வந்து புதன் வந்து வக்கரமாக இருந்தாலும், ஸோ புதன் வந்து அந்த இடத்துல இருக்கிறது 3-6 அதிபதி இருக்கிறதும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் வந்து யாருக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஒருத்தவங்க வந்து வாக்கு கொடுக்குறது, நான் இது செஞ்சிடறேன் அதை செஞ்சிடறேன்னு சொல்லி இதாக பண்ணிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு மட்டும் இல்லை
உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு வந்து 3 6 அதிபதிகள் வந்து 3 6, அது மட்டும் இல்லாமல் அந்த அதிபதிகள் போகிற சாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் பரவுது. ஏற்கனவே வந்து நம்ம நோய் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோய் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. காரணம் என்ன, 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி, அது இல்லாமல் 20ஆம் தேதிக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே வந்துடுவாருங்க. ஸோ செவ்வாய் வரும்போது செவ்வாய், சூரியன், ராகு, அது மட்டும் இல்லை புதன், இந்த பாறை பலன்கள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஏடா உடம்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதன் வக்கரமாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போலேருந்தே வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அப்போ கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்க முடியும். அதனால் இந்த வாரமே சொல்லிடுறேன், கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து அப்போ சொன்னதான் இன்னும் சுக்கிரன் வக்கரமாக போகிறனால கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், சின்ன சின்ன கூடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது தானேங்க. மற்றபடி வெளி வட்டார தொடர்புகள், இந்த மாதிரி வியாபார ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து சின்ன டிலேஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து எதிரிகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ எதிரிகள்னால் பார்த்திங்கன்னா எதிரிகளால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, நண்பர்களால் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் கூட வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கன்னா உட்காந்து அது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி உல்லாசம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து தந்தை சார்ந்த இடங்கள் வந்து 9ல் இருக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பார். அது வந்து கேது அங்கே வர அப்படி தான் இருப்பார். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்க சொத்துக்களில் போய் கேட்க போனீங்கன்னா கொஞ்சம் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்முன்னு இருங்க. ஸோ மற்றபடி வந்து மேல் படிப்பு இதெல்லாம் வந்து இப்போ நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுமாரி படிப்பை பற்றி பேசி ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இருக்கவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் வக்கரங்க. ஸோ 2 கிரகங்கள் வந்து சுக்கிரன், அதாவது இந்த பக்கம் சுக்கிரன், அந்த பக்கம் வந்து புதன், இந்த பக்கம் குரு, சனி எல்லாமே வக்கரமாகும் போது எல்லா விஷயமும் வந்து வேகமாக நடக்காதுங்க. கொஞ்சம் டிலே நடக்கிறதுக்கான ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. லாபங்கள்லாம் வந்து நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபங்கள் வரும்னாலும் கொஞ்சம் வந்து அது 20-30% கம்மியாக கிடைக்கும். வர லாபங்களோ பணமோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுடைய 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் கர்மஸ்தானம் அது. ஸோ கர்மஸ்தானம்லும் நம்ம இப்போது வந்து சிச்சுவேஷன் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே வரும்போது 12, 3, 6, 8 எல்லாம் ஒன்றா வேலை செய்ய போகுது. 8 எப்படி வேலை செய்ய போகுதுன்னா செவ்வாய் வந்து காலபுருஷன் 8ஆம் அதிபதியாக வரனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து எல்லோருமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். மேஷராசிக்காரர் மட்டும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷனான டைமுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஜூன் 15லேருந்தே வந்து நீங்கள் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நாளைக்கு வந்து எதாவது பிரச்சனைனா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம குழந்தைகள், நம்ம வீடு, இதுக்காகவாச்சும் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணுன்றதை சொல்லிக்கிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகர். ஸோ முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு சாண்டிங் மாலை வாங்கிட்டு ஓம் முருகா மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு விரிப்பு விரிச்சிட்டு உட்காந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான பலன் கிடைத்தது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.